கிரிக்கெட்ல யார்கிட்ட வேணா வம்பிழுக்கலாம், ஆனா நம்ம தலைவர் விராட் கோலி கிட்ட மட்டும் வச்சுக்கவே கூடாது. அதுக்கு உதாரணமான சம்பவம் தான் இது. வெஸ்ட் இண்டீஸ்ல கெஸ்ரிக் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாரு. இவருடைய சிக்னேச்சர் செலிப்ரேஷன் ஸ்டைலே ஒருத்தருடைய விக்கெட்ட தூக்கிட்டாருன்னு சொன்னா அதுக்கப்புறம் இதாப்பா உன்னுடைய விக்கெட்ட தூக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நோட் புக்ல எழுதுற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாரு. இவர் வாழ்நாள்ல பண்ண மிகப்பெரிய தவறு அந்த செலிப்ரேஷனை நம்ம தலைவர் விராட் கோலி கிட்ட பண்ணதுதான். 2017 இந்தியா டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் T20 மேட்ச்ல 39 ரன் இருந்தப்போ விராட் கோலியோட விக்கெட்டை கெஸ்ரிக் வில்லியம்ஸ் தூக்குவாரு. தூக்கிய உடனே நோட் புக் செலிப்ரேஷன் பண்ணி நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாரு. அது கோலியை ரொம்பவே கடுப்பேத்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த மேட்ச்ல 191 டார்கெட்டை ஈஸியா வெஸ்ட் இண்டீஸ் எட்டி பிடிச்சிருப்பாங்க. இதுவுமே கோலிக்கு மிகப்பெரிய அவமானமா இருந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் பழி தீர்க்கும் விதமா 2019 ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவுக்கு டூர் வந்திருந்தாங்க. இந்தியா 208 அப்படிங்கிற மிகப்பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டு இருந்தப்போ நம்ம சேஸ் மாஸ்டர் வெஸ்ட் இண்டீஸை டார்கெட் பண்ணி பேய் ஆட்டம் ஆடிட்டு இருந்தாரு. அந்த ஆட்டத்துக்கு பெட்ரோல் ஊத்தும் விதமா கெஸ்ரிக் வில்லியம்ஸ் கோலி ரன் ஓடிட்டு இருக்கும்போது வழி மறைச்சு நின்னு இருப்பாரு. அது கோலியை இன்னுமே காண்டாயத்தை விட்டுச்சு. அதனாலேயே கெஸ்ரிக் வில்லியம்ஸ் போட்ட அடுத்த ஓவர்லயே 4 ஃபிளிக் ஷாட்ல ஒரு 6 அடிச்சு என்கிட்டே செலிப்ரேஷன் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நோட் புக் செலிப்ரேஷன் நம்ம தலைவன் பண்ணி காமிச்சிருப்பான். அப்ப கெஸ்ரிக்கு தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி பாவமா மூஞ்சி வச்சிருந்திருப்பாரு. அதோட அன்னைக்கு இருந்த வெறியில 6 அடிச்சு அந்த மேட்சை ஈஸியா முடிச்சு கொடுத்திருப்பாரு விராட் கோலி. இந்த மாதிரி ஒரு தரமான செய்கையை, இந்த மாதிரி ரிவெஞ்ச் மூமெண்ட்டை கிரிக்கெட் உலகம் எப்பவுமே பார்த்திருக்காது.